அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படின்னா F1 விசா நம்ம கிட்ட இருக்கணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல நீங்க போய் சேரணும் அப்படின்னா அந்த நாட்டு அரசு வழங்கக்கூடிய ஒரு விசா தான் F1 விசா. இந்த விசாவை வாங்கணும் அப்படின்னா இந்தியா உட்பட உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகங்கள்ல போய் முறையா நம்ம விண்ணப்பிக்கணும். இப்படி விண்ணப்பிக்கப்பட்ட 41% F1 விசாக்கள் தான் அமெரிக்க தூதரகங்களால நிராகரிக்கப்பட்டு இருக்கு. 2024ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி அமெரிக்காவுல வெளிநாட்டு மாணவர்கள் 11 லட்சம் பேர் அங்க கல்வி பயின்று வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மிக அதிகபட்சமா 3.31 லட்சம் இந்திய மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 2.77 லட்சம் சீன மாணவர்களும் 43,149 தென்கொரியா மாணவர்கள் அமெரிக்காவுல பயில்கிறார்கள். கனடா, வியட்நாம், தைவான், சவுதி அரேபியா, பிரேசில், மெக்சிகோ நாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் அமெரிக்காவுல கணிசமா இருக்கிறாங்க. இதுல பார்க்கும்போது 2014ஆம் ஆண்டு அமெரிக்காவுல F1 விசா வேணும் அப்படின்னு 7.69 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுல 5.96% விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்கப்பட்டிருக்கு. இதுல 1.79 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது 23% F1 விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2015ஆம் ஆண்டுல 25%, 2016ஆம் ஆண்டுல 34%, 2017ஆம் ஆண்டு 35% அப்படின்னு 2020ஆம் ஆண்டுல 31%, 2021ஆம் ஆண்டுல 20% அப்படின்னு நிராகரிச்சிருக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டுல 35%, 2023ஆம் ஆண்டுல 36 என்ற வகையில F1 விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது 2014ஆம் ஆண்டுதான் அதிக விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டுதான் நிறைய விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்க்கிறப்போ 2024ஆம் ஆண்டு 6.79 லட்சம் மாணவ மாணவிகள் F1 விசா கேட்டு விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க. இதுல 4.1 லட்சம் மாணவ மாணவிகளோட விசாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல 2.79 லட்சம் பேரினுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா பார்த்தோம்னா 41% விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்திய மாணவ மாணவிகளினுடைய விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு அதிகமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசாக்களை நிராகரிக்க என்ன காரணம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் அமெரிக்காவுக்கு வருது, நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவுக்கு படிக்கிறாங்க, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுல கல்வி பயிலும் மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா விசா அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. அதாவது விசா விண்ணப்ப நடைமுறைகள்ல கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டிருக்காம். அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணவர்களினுடைய நிதிநிலை மற்றும் கல்வி தகுதிகள் கடுமையாக பரிசீலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இந்த ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால அமெரிக்கால போய் கல்வி பயிலணும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு இது ஒரு சவாலான காரியமாக அமைந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டு இந்த மாதிரி அதிகரிச்சிருக்கு அப்படின்னா மறுபடியும் இனி வரக்கூடிய நாட்கள்லயும் எந்த மாதிரியான விதிகள் எல்லாம் இன்னும் கடுமையாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்ப எழுந்திருக்கு. இதனால ஒரு கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது.